இந்த திராட்சை பழத்தினுடைய வரலாறு 6000 முதல் 8000 ஆண்டுகள் பழமையானது. இது கிறிஸ்தவத்திலும் போதிக்கப்பட்டுள்ளது. இந்த பழம் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து தோன்றியதாக சொல்லப்படுகிறது. இந்த பழத்தில் இயற்கையாகவே ஈஸ்ட் இருப்பதால் ஒயின் தயாரிக்க மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இந்த திராட்சையில் பல ரகங்கள் காணப்படுகின்றன. அதில் அளவு, சுவை மற்றும் நிறங்களின் அடிப்படையில் இவை வேறுபடுத்தப்படுகின்றன. இந்த திராட்சை பழத்தை ராவாகவோ அல்லது உணவாகவோ சேர்த்து பயன்படுத்தும் பொழுது இவை உடலுக்கு நல்ல பயனை கொடுக்கிறது. இந்த திராட்சையில் கார்போஹைட்ரேட்டுகள், புரோட்டீன்கள், நார்ச்சத்து, பொட்டாசியம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் காணப்படுகின்றன. இந்த திராட்சை பழத்தை கொடி முந்திரி பழம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த திராட்சையுடைய இலைகளை சில உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த திராட்சையில் விதை மற்றும் விதையில்லா பழங்கள் உள்ளன. இவற்றில் விதையுள்ள பழங்கள் மட்டுமே உடலுக்கு நல்லது. மேலும் வரலாறுகள், நன்மைகள், தீமைகள், சத்துவைகள் பற்றி சேனலில் மற்றொரு காணொலியில் உள்ளன.